ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அர்ஜென்ட்டில் இருப்பீங்க, எல்லாம் படித்து முடிச்சுருப்பீங்க. நாளைக்கு நல்லா போய் எழுதுங்க, பாசிட்டிவாக இருங்க. நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வீடியோ போட்டிருக்கேன், சும்மா நான் சொல்ல விரும்பலை. ஸோ தைரியமாக போங்க, எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். இது உங்களுடைய கூடுதல் 1 மார்க் புக் பேக்கும் அடங்கியிருக்கு. இருந்தாலும் இதில் எக்ஸ்ட்ரா 1 மார்க் இருக்குது. இப்போ 60 முடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இலக்கண கொஸ்டின் ஆன்சருக்கு இலக்கண குறிப்பு இருக்கும், பொருள் தருக இருக்கும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புக்கின் 1 மார்க்காக இங்கே கொடுத்துருப்பாங்க. புக் பேக்கு நீங்கள் புக் பேக்கில் படிச்சுட்டு இதில் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு பையன் எனக்கு அனுப்பிச்சது. இது ஸ்கூலில் நடந்த எக்ஸாம் தான், கவர்மெண்ட்டோட தான். சரிங்களா, இதே படித்தா போதும். அடுத்து பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். பாடல் தந்து நமக்கு 4 கொஸ்டின் கேட்குறது. எல்லா பாடலோடதும் இருக்குது. ஒருவேளை இந்த பாடலில் நூல் ஆசிரியர் பேர் கேட்டால் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாடலை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க, படிச்சிருவீங்க. அடிமோனை கேட்கலாம், இச்சொல்லில் இலக்கண குறிப்பு கேட்கலாம், இந்த மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாமே பார்க்குறது நல்லது. இங்கே ஆன்சரை டிக் பண்ணியிருக்கு, இந்த ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கலாம். சில ஆன்சர் டிக் பண்ணலாம், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்பாடலை இயற்றியவர், இப்பாடல் இடம்பெற்ற நூல், இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த 1 மார்க்ஸ் நல்லாவே உட்காந்து படிங்க. 100 1 மார்க் இருக்குது. 100ங்கிறது பயப்பட வேண்டாம். பாடலுக்கு ஏற்ற அந்த 4 வினா மட்டும் கொடுத்துருப்பான், அதை மட்டும் பார்த்திங்கன்னா போதும். அண்ட் மேலே இருக்க அந்த 60 கொஸ்டின்ஸு புக்கின் இருக்கும், புக் பேக் இருக்குது. அதனால தான் அவ்வளோ காட்டுது. பட் அது படிக்க உங்களுக்கு புக் பேக் படிச்சுட்டு இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 15 out of 15 அடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அடிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு நுழையும் முன் நூல்வெளி இதெல்லாம் பார்க்கல, சம் நாலேஜஸ் இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நல்லா எழுதிட்டு வாங்க. இதுக்கு மேலே வீடியோ போட்டு உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் பெரிய வீடியோவை போடலான்னு நினச்சேன். சரி, இதெல்லாம் எதுக்கு பெரிய வீடியோவை போட்டுட்டு பசங்க படிக்கணும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏதாவது இருந்தால் பார்ப்பாங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஏதாவது ரிவிஷன் பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ண வேணும்னு சொல்லி தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ்க்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா எழுதிட்டு வாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்தோம்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும் பண்ணுவோம், ஆன்சர் கீ கொடுத்துருவோம். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே தேவை. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.